நம்மை பார்த்து சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின். ஈமான் கொண்ட மக்களை, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் மரணத்திற்கு பின்னர் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி எதை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏனென்றால் நாம் மரணிப்பதற்காக வேண்டி வந்தவர்கள். இங்கே நிலையான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை நமக்கு இல்லை. அந்த மரணம் என்பது மிகப்பெரிய ஒரு துயரம் என்பதை நாம் என்ன செய்திருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். நாம் மரணித்தோமே ஆனால் நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடியவர்கள் வேதனையில் ஆழ்ந்து விடுவார்கள், கவலையில் அவர்கள் மூழ்கி விடுவார்கள், அவர்களின் அழுகுரல்கள் நமக்கு கேட்கும், ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மை சுற்றி நடக்கக்கூடிய மரணங்கள் நமக்கு எதை நுழைவிக்க வேண்டும் என்று சொன்னால், நாளை இதே இடத்தில் நான் இருக்கப் போகிறேன், நானும் மௌத்தாகப் போகிறேன். இந்த உலகத்தில் எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தாக வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆத்மாக்களில் ஒருவன் தான் நானும் மௌத்தாகப் போகிறேன். என்னுடைய மௌத்தின் நேரம் எப்படி இருக்கும், நான் அந்த மரண தருவாயில் என்னுடைய மௌத்தை எப்படி